நேத்து நான், அம்மா, தம்பி 3 பேரும் சவுகார்பேட் என்எஸ்சி போஸ் ரோட்ல இருக்க மோகன்லால் ஜுவல்லர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். நாங்க எப்பவுமே ஜிஆர்டில தான் வாங்குவோம். ஆனா அதுக்கப்புறமா வாங்குற இடம்னு பார்த்தா இந்த மோகன்லால் ஜுவல்லர்ஸ் தான். இங்க நாங்க நெறைய வாங்கியிருக்கோம். மெயினா வந்து இங்க சேதாரம் கம்மியா இருக்கும். டிசைன்ஸும் நெறைய வச்சிருப்பாங்க. இது ஹோல்சேல் ஷாப்புன்றனால. ஆனா பார்க்குறதுக்கு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கம்மல் தான் எனக்கு வாங்கியிருந்தோம் நேத்து. வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி. வாங்கிட்டு ஈவினிங் போனோம். பட் நைட் ஆயிடுச்சு திரும்ப வெளியே வரதுக்கு. ஸோ எப்போவுமே இந்த கிஷோர் சாட்ஸு, இந்த சீனாபாய் கடையில் நாங்கள் சாப்பிடுவோம். பட் நேற்று நாங்கள் அங்கே சாப்பிடாம தம்பி வேற ஒரு சாண்ட்விச் ஷாப் காமிச்சிருந்தாங்க, அங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வரும்போது கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். அப்படியே வந்து கரும்பு ஜூஸும் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து எனக்கு ஹேண்ட்பேக்கும் பார்த்தோம். ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கணும். பட் நான் இது வீடியோவில் காமிக்கலை. இங்கே நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இப்போ வந்திருந்தது வரலட்சுமி விரதத்துக்காகவே. முன்னாடியே லாஸ்ட் வீக்கே அம்மா வந்து இங்கே தம்பியை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க. அது நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னர் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். ஆல்ரெடி நிறையா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோன்னு தென் வீட்டுக்கு ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் சவுகார்பேட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். சவுகார்பேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு ஒரு நாள் பத்தவே பத்தாது, 2 நாள் கூட பத்தாது. எப்போ போனாலுமே நமக்கு ஏதோ ஒரு புதுசாக போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பொண்ணுங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான்.